பேசினாங்களா கைஸ்? இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்றேன். சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையா இருந்துடாம படிப்பில் கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. நல்ல படிப்பில் கவனம் செலுத்தி நீங்கள் சொன்னீங்களே கலெக்டராக போகிறேன், போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன்னு சொல்லி, அது ஆகணும்னா நல்லா படிக்கணும். படித்து உங்கள் கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலீங்கன்னா, 2 நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள வந்து நம்ம எந்த தேவா ஜீவா 2 அற்புதமான பசங்க. சின்ன வயசுலேயே ரீலெல்லாம் போட்டு நல்லா பண்ணுறாங்க. அதில் நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியாக சொல்கிறார், தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறார். நீங்கள் அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை தரமாக கொடுத்தீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா பேன் பண்ணுறாங்க. வரவேற்கிறாங்கண்ணா. அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேங்கண்ணா. ஆந்திராவில் 13 வயதுக்கு கீழே சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறதை பற்றி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனால் முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பில்லை. அந்த குழந்தைங்களை தம்பி நீ ரீல் போடாதப்பான்னு ஃபோன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாதப்பான என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. விளாத்திக்குளம் சம்பவம் நடந்த பொழுது முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில் ஒரு நிகழ்வில் இருக்கிறாங்க, குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, சினிமா பாட்டுக்கு. அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் மா சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேறு பக்கம் இருக்கு. முதலமைச்சருடைய கவனம் சட்ட ஒழுங்குல இல்லை. முதலமைச்சருடைய கவனம் தமிழகத்தினுடைய நலன் இல்லை. ஆனால் இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சராக மாறிட்டாரு. அல்லது ரீல்ஸ் போடலினா படிக்க வேண்டிய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு. ரீல்ஸ் போடுங்கப்பான். அதனால் இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க நான் இருக்கிறோம். என்ன பண்றது? இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இதெல்லாம் அனுபவிச்சு தாங்க ஆகணும். வேற வழி இல்லை. யார் தேவா, யார் ஜீவா? இதில் நான் ஜீவா சார். இவர் தேவாவா? அவளுடைய வாழ்த்துக்கள். உட்காருங்க உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? கடலூர் அவங்களுக்கு சொந்த மாவட்டம். ஆமாம் சார். கடலூரில் எந்த ஊர்? கடலூரில் பண்ருட்டி பக்கத்தில் சாத்திப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் இருக்கு சார். கிராமத்தில் யார் இருக்காங்க? அங்கே வந்து நான், அம்மா, அப்பா, தம்பி 4 பேர் மட்டும்தான். எவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்கே ஒரு 1.5 வருஷமா தான் சார். நாங்கள் வந்து நிறைய பேசி வீடியோ எடுத்துன்னு இருப்போம், துடுத்துன்னு இருப்போம். அதை வந்து மாமா போட்டு விட்டாரு, அவ்வளோ ரீச் கிடையாது. அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ போட்டதுனால அது ரீச் ஆச்சு. இல்லை எத்தனையோ பேர் போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோதான் கூப்பிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் கூப்பிட்டு தெரியுமா உங்களுக்கு? உற்சாகப்படுத்துறதுக்கு, பாராட்டுறதுக்கு இதான் கூப்பிட்டுருக்கேன். சரியா? உங்கள் வீடியோவை எடுத்து பார்த்தேன். படிங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து அது அடிக்கடி எல்லா கூட்டத்துலையும் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல, கல்வித்துறை சம்மந்தமாக மாணவர்கள் பேசும்போது படிங்கன்னு சொல்லுவேன். அதை வந்து இந்த வயசில் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டு மெயினாக. அது எப்படி அதை சொன்னீங்க? அதை எதுக்காக அதை சொன்னீங்க? அதை படிங்க பிள்ளைங்களுக்கு. அம்மாவுக்கு வந்து நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசை. அதனால நல்லா படிக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் படிக்கணும். படித்து நல்லா பெரிய அளவு இடத்துல வந்து உட்காரணும். அவர் பேச மாட்டேங்கிறது. பேசுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? நாங்கள் நெல்லித்தப்புன்னு ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம். ஒரே ஸ்கூல் தான். ஸ்கூல் பேர் தொடக்கத்தில். இதுக்கு எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க? 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு. ஒரு 10 அதுக்குள்ளே போட்டுருவீங்க. அதுக்குள்ளே போட்டுருவோம். இந்த காலத்தில் என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர் சார். நீ கலெக்டருங்க. இவர் நாங்கள் போலீஸ் ஆகணும். போலீஸ். கலெக்டராக போலீஸ் ஆனால் கோட்டைக்கு அடிக்கடி வரணும். கோட்டையில் தான் வேலை இருக்கும் அதிகமாக. சர்வீஸ் பார்க்க வரணும், அமைச்சர் பார்க்க வரணும், அதிகாரி பார்க்க வரணும். அது ஆனப்பறம் வரணும். ஆனால் 6 மணி வந்துட்டீங்க இப்போ கோட்டைக்கு. இல்லை சரி, இப்போ கல்வி அமைச்சர் வந்திருக்காரு, கூப்பிட்றேன். மகேஷ் வந்திருக்காருல்ல, வாங்க. திருக்குறள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு குறை சொல் பாப்போம். கேட்டு வைச்சிருவோம் கல்வி ஒருவருக்கு மாடலாம் மற்றையவை. திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பது அறிவாகும். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்பா வந்து பஸ் ஓட்டுறாரு. இந்த பஸ்? காலேஜ் பஸ். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நீ என்ன படிக்கிற? 5th. அவரு செகண்ட். காலம்பர சாப்பாடு கொடுக்குறாங்களா? மதி போடுறாங்களா? ஒரே போடா. பொங்கல், ரவா கிச்சடி, சேமியா உப்புமா, சம்பா கோதுமை எல்லாம் நிறைய போடும். ஸ்கூல் பில்டிங் எப்படி இருக்கு? ஸ்கூல் பில்டிங் நல்லா தான் இருக்கு. நல்லா கட்டி கொடுத்துருக்காங்களா? பாத்ரூம் வசதிலாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. ஸ்மார்ட் போர்டு இருக்கா? நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்களா ஸ்மார்ட் போர்டு? வெரி குட். ரெண்டு
செல்வன் ஜீவாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யார் கூட வந்த வந்திருக்காங்களா? எங்க ஆயிஷ்வா வர சொல்லுங்க. சார் உங்கள் நாய்க்குட்டி பற்றி சொல்லுங்க சார். நாய்க்கு வச்சுட்டு நான் வந்தால் தான் தூங்குவோம். நான் இதெல்லாம் தூங்காது. என்ன பார்த்தேன் நீ அழகாக இருக்கு சார். நீ நாய் வச்சிருக்கியா? வச்சுருவேன் சார். சரி உங்களோட நல்லா இருக்கும். எனக்கு ஒரு